மெது மெதுன்னு கிளி பரோட்டா செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புது எல்லாரும் வாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை வகை, மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, இளங்குடா கறி, கிளறி விட்டுற அப்படியே. சூப்பரா கல்லுப்பு, நீயே தெரியுற. சரி அடடா தூக்கி பறந்துடானா? நல்லா மாவு பறக்குது. முனுக்குனா கல்லுப்பு, அப்படிக்கிட்டாலும் இல்லையோ நம்ம இருக்காங்களே. பச்சை தண்ணி, எத்தனை புரோட்டா போட்டிருக்கேன்? நீ சொல்ல, மாஸ்டர் சொன்னா நான் கேட்பேன். நீ மாஸ்டர் இதுக்குள்ள வச்சிருவோம், எரிஞ்சுக்கும். உட்காந்துருக்காதுல. அடுத்து 3வது ஒரு லேயர் வச்சிருக்கு, 4வது லேயர் வச்சு 5வது லேயர் போயிட்டு. அதுதான் இதுதான் பத்தாம் தெரியுமா? நானே வாங்கி போட்டுருக்கேன். உட்காந்து நமக்கு அடுப்பு வைக்கலாம். வச்சாச்சு போல. போ, இது வேணுமா? நாத்தா தண்ணி ஊற்றிடாத, அங்கே புகையும். ஆளை வாட்டி பிடிச்சி வேற கொண்டாரு.
பிடிக்க கூடாது. நீங்க பிடிச்சதுக்கு மாட்டணும். அது இருக்குடா. என்ன நான் சொல்ற ஐடியா இந்த தாளத்துல வச்சு அப்படியே ஐயோ கலர் தெரிஞ்ச மாதிரி வை நல்லா கவி போட்டா மாமா சரி அடுத்த ரவுண்டு போட்டு சொல்லுங்கடா. என்ன நல்லா தொலைச்சு விடுனே. கடைசி நேரம் இப்படி வைங்க இந்தாங்கண்ணே உங்களுக்கு உட்காரு வந்து உட்காரு அப்பா பிரிக்க பிரிக்க மனம் தூக்குதே போகுதியா ஆஹா கறிங்கிறியுமா சாஃப்டான புரோட்டா குழம்புல ஊறி ரொம்ப சாஃப்டா. ஆட்டுக்கறியோட புரோட்டா நல்லா ஊறி போய் பஞ்சு மாதிரி இருக்கு. இன்னைக்கு கிளி புரோட்டா நல்லா பொன் முருகலா புரோட்டாவை சுட்டி எடுத்து அங்கிட்ட ஆட்டுக்கறி சுக்கா பண்ணி வாழையில விரித்து புரோட்டா வச்சு அது மேலே ஆட்டுக்கறி சுக்கா வச்சு மறுபடியும் புரோட்டா வச்சு மறுபடியும் ஆட்டுக்கறி சுக்கா வச்சு இப்படி அடுக்கடுக்காக வச்சுவிட்டு அந்த வாழையில மடித்து தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி ஒரு பெரட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த ஆட்டுக்கறி சுக்காவோட புரோட்டா சேர்ந்து ஊறி நல்லா பஞ்சு மாதிரி மெதுன்னு எடுத்து சாப்பிடும்போது இந்த வாழையிலையோட வாசனையும் சேர்ந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு அருமையான ருசியில் பன் புரோட்டா இல்லை கிளி புரோட்டா.